ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் புள்ளே. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 2020ஆம் ஆண்டு வந்த முதலாவது ஸ்ட்ரக்சர் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது ஸ்ட்ரக்சர் சரிதானே? ரைட், பாருங்கள் புள்ளே. முதலாவது இடைவெளி நிற்ப அதாவது ஏ பார்ட்டில் கேள்வி கேட்டுக்கூடிய ஆன்சர் எழுவணும். இப்போ 2021-22 ஷரீஃபிலை கூற அதாவது உண்மை பொய்யன் எழுவணும். ரைட், பாருங்கள். இவற்றில் முதலாவது கேள்வி, Na+Mg2+F- எனும் 3 அயன்களில் எதற்கு மிகச்சிறிய அயன் ஆரை உள்ளது? பாருங்கள், Na+ மெக்னீஷியம் 2+F- யாருக்கு மிகச்சிறிய ஆரையன் இருக்குது? எல்லாம் சமையலத்தினுக்குரியதே. இதுவும் 2,8, இதுவும் 2,8, இதுவும் 2,8. ஏன் சோடியம் 2,8,1 1 இளஞ்சிக்கு ப்ளஸ்ண்டா. இவர் 2,8,2 2 இளஞ்சிக்கு 2,8, 2,7 1 8. சமையலத்திறனுக்குரிய எங்களுக்கு தெரியும். அணையனுக்கு ஆரை கூட, அது பொருள் நடுநிலை, அது பொருள் கட்டையன். கட்டையனுக்கு ஆரை குறைச்சன். கட்டையன்லேயும் அதில் ஏற்றத்தில் பருமன் கூட கூட ஆரை குறையுத. அணையன்களில் ஏற்றத்தில் பருமன் கூட கூட ஆரை கூடுத. அதில் O2- தண்ணிதான் F- பார்க்க O2- தான் கூட வாரு. அது பொருள் F-. இதுங்கிற Na+, மெக்னீஷியம் 2+ குறைச்சலேன். கட்டையங்களில் ஏற்றத்தில் பருமன் கூட கூட ஆரை குறையுது. சமையலத்திறன் இல்லையா? அயன்கள் ஏற்ற பருமன் கூட கூட ஆரை கூடுது. இப்போ மிகச்சிறிய அயன் ஆரை கேட்டிக்கு மெக்னீஷியம் 2+ ஆன்சர். 2ஆம் கேள்வி வாங்க. சரிதானே? ரைட். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் எனும் 3 மூலகங்களில் எதற்கு மிக உயர்ந்த 2ஆம் அயனாக சக்தி உள்ளது? இதுக்கு கிராஃபை வச்சு போனால் இலகுவாக போயிடும். முதலாம் அயனாக சக்தி கிராஃபை வச்சு, இது முதலாம் அயன சக்தியில் வச்சு லித்தியம், பெரிலியம், போரன், சரியானே, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சரியான ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியோன். சரிண்ணே, இங்கே பெரிலியத்தையும் பார்க்க இங்கே கார்பனு கூட, இந்த கார்பனையும் பார்க்க இங்கே ஆக்சிஜனு கூடயா? ரைட். அப்போ அடுத்தது இது முதலாம் அயன சக்தி கிராஃப். 2ஆம் அயன சக்தியில் இந்த பெரிலியம் இங்கே வருவார், போரன் எடுத்து போவார், கார்பன் இங்கே வருவார், நைட்ரஜன் இங்கே வருவார், ஆக்சிஜன் இங்கே வருவார். கேட்டிக்கு 2ஆம் அயன சக்தி கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜனை வச்சு தான் கேட்டிக்கு. யாருக்கு 2ஆம் அயன சக்தி கூட? ஆக்சிஜன். விளங்குதா? ஆக்சிஜனு தான் இந்த 3 மூலத்தை வச்சு தான் கேட்டிக்கு. அப்போ ஆக்சிஜன் தான் மிக உயர்ந்த 2ஆம் அயன சக்தி. அடுத்த கேள்வி பாருங்கள். H2O, HOCl, OF2 எனும் 3 சேர்வைகளில் எதற்கு மிக கூடுதலான மின்னது ஆக்சிஜன் அணு உள்ளது? பாருங்க, H2O இது வடிவத்துக்கு இருந்தால் அப்புறம் கலப்பு ஏற்றம் பார்த்து கொடுத்தா ஆக்சிஜன்னா மின்னதுன்னு. ரைட். HOCl, இப்போ இவற்றில் வடிவங்கிறக்குள்ள பொதுவாக மின்னழுத்தமே குறைஞ்சதுக்கு தான் மைனஸ். மின்னழுத்தமே குறைஞ்சது மெய்யணுவாக வர ஹைட்ரஜன் ஒரு போதும் மெய்யணுவாக வராது. இதில் ஹைட்ரஜன் வராது. அப்போ ஆக்சிஜன் தான் அடுத்தது. HOCl ஹைட்ரஜன் வராது. குளோரின் தான் மின்னழுத்தமே குறைச்சல் ஆக்சிஜனை பார்க்க. ஆனால் அதில் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஆக்சிஜன் தான் மெய்யணுவாக வர. நீங்கள் கூட்டம் 10 படிச்சுக்கோங்க. HOCl, HClO2, HClO3, HClO4. அந்த HOCl மாத்திரம் ஆக்சிஜன் மெய்யணுவாக வர. அடுத்த இடத்துல குளோரின் தான் மெய்யணுவாக வருது. HClO2, HClO3, HClO4 எல்லாம் குளோரின் தான் மெய்யணுவாக வர. ஆனால் HOCl மாத்திரம் ஆக்சிஜன் மெய்யணும். சரிதானே? ரைட். ரைட். அடுத்தது OF2. ரைட். இப்போ பாருங்க, கலப்பு எல்லாத்துலேயும் sp3 கலப்பு ஏற்றம் ஒட்சியேற்ற நம்பர் வச்சு இப்போ போகணும். மின்னழுத்தன்மை இதில் ஒட்சியேற்ற நம்பர் -2, இதில் 0 என், இதுலேயும் -2. ரைட். இதுலேயும் இதுலேயும் -2. ஓகே, சரியானே. என் மின்னழுத்தமே கூடினத்துக்கு மைனஸும் அடுத்ததுக்கு ப்ளஸும் கொடுக்கு பிணைப்பாதான். இதுக்கு இதால் ஒரு மைனஸ், இதால் ஒரு மைனஸ், விளைவாக 2 மைனஸ், இதால் ஒரு மைனஸ், இதால் ஒரு மைனஸ். அண்ட் இது 2 மின்னழுத்தமே குறைஞ்சாக்கல இங்கெல்லாம் +2 வரும். +2. அப்போ ஹேட்டுக்கு மிக கூடுதலான மின்னதி ரொட்டேஷன் உள்ளது. ஹேட்டு OF2க்கு தான் மிக கூடுதலான மின்னதி ரொட்டேஷன் அணு உள்ளதா? சரிதானே? ரைட். இது ரெண்டுலேயும் கேட்டால் H2O, HOCl கலப்பும் சமன் ஏற்றமும் சமன்
ஒற்றையட்டன்னு சமன். அப்போ யாருக்கு கூட வரும் இது ரெண்டில்? இது ரெண்டு கூட HOCl எடுத்தான். ஏன் HOCl கூட நினச்சிட்டுவோம். காரணம் வந்து இதில் இந்த ஆக்சிஜனோட ரெண்டும் ஹைட்ரஜன் தானே நெஞ்சு. இதில் ஹைட்ரஜனும் குளோரின் உண்டும். இந்த ஹைட்ரஜன் இது பொதுவாக எப்போவுமே ஹைட்ரஜன் குளோரினில் யாருக்கு மின்னழுத்தன்மை கூட தான் குளோரின். இப்போ குளோரின் இணைஞ்சபடியால் அவருக்கு தான் இந்த சேர்வைக்கு தான் மின்னழுத்தன்மை கூடு. அதாவது இப்போ CCl4 எடுத்தா இதில் மூணுலேயும் இந்த ரெண்டு சேர்வையிலையும் கலப்பும் சமன், ஏற்றமும் சமன், ஒற்றையேற்றமும் சமன். அப்போ இதில் இந்த கார்பனுக்கு மின்னழுத்தன்மை கூட ரெண்டுக்கும் சமன் இல்லை. இவருக்கு தான் கூட மின்னழுத்தன்மை பார்க்கணும். அந்த கார்பனில் மின்னழுத்தன்மை கூடின யாக எனர்ஜிக்கான்னு பார்க்கணும். மின்னழுத்தன்மை கூடினது வந்து குளோரின் ஃப்ளோரினில் குளோரின் தான் மின்னழுத்தன்மை கூடினால். அப்போ இந்த கார்பனுக்கு தான் மின்னழுத்தன்மை கூட, CFOக்கு தான் மின்னழுத்தன்மை கூட விளங்குதா? அதே போல் இவரத்தில் ரெண்டும் ஹைட்ரஜன் மின்னேற்தன்மையானாக்கள். இவரில் குளோரின் வந்து கொஞ்சம் மின்னழுத்தன்மை கூட. ஸோ HOClக்கு தான் இவரையும் பார்க்க கூட HOClக்கு சரிதானே? ரைட், விளங்கிக்குமா நினைக்கிய? அடுத்த ஹேரி வாங்க பாருங்கள். இலத்திறன் ஏற்றல் சக்தி பொதுவாக வருது, அடிக்கடி வருது சரிதானே? அடிக்கடி வார ஹேரியில் கவனமாக இருந்து கொள்ளணும். ரைட், இந்த மின்னழுத்தன்மை காணுவதிலும் பொதுவாக கேள்வி வருதா? அதுவும் கவனம். இந்த 6 அயனாக சக்தி இது எல்லாம் மாறி மாறி வார சரிதானே? ரைட், பாசுபரில் ஃபுல் விளக்கமும் எடுத்துக்கோங்க சரிதானே? அப்போ அது வேணி மட்டும் போதும். பாசுபருக்கு அங்கே வெளியேற செய்யவே செய்யலை. பாசுபரை வேணி மட்டும் போதும். சரியான விளக்கம் இல்லை, சரியான விளக்கம் தேவை. ரைட், பெரிலியம், கார்பன், நைட்ரஜன் எனும் 3 மூலகங்களில் எது வாயு நிலையில் அதன் ஒரு அணுவுடன் நிலத்திறனை சேர்க்கும் போது சக்தியை விடுவிக்கும்? நான் சொல்லி பெரிலியமும் அதாவது 2ஆம் கூட்ட மூலகங்களும் 15ஆம் கூட்டத்தில் நைட்ரஜனும் விழுமிய வாயுக்களும் ஒரு இலத்திறனை பெற்றுக்கொள்ளும் போது சக்தியை வெளிவிடும். அடுத்த எல்லா மூலகங்களும் சக்தியை உறிஞ்சும். ப்ளஸ் பெருமானம். விபத்தில் பெரிலியமும் நைட்ரஜனும் சக்தியை உறிஞ்சும், கார்பன் தான் சக்தியை வெளிவிடும். இலகுவாக சிறுபெயரும் கார்பன் விளங்குதா? ரைட், அடுத்தது இன்னொரு 3 சேர்வைகளில் எது நீரில் மிக கூடுதலான கரைசுரனுடைய நேட்டி அயன் சேர்வைகள் தான் தந்தி கற்றயங்களின் அணைவாக்கும் பலு. அதை வச்சு பாருங்கள். NaF, KF, KBr. ஃபஸ்ட்டு இது ரெண்டு ஒப்பிடுவோமே. F- போது Na + K+ சண்டா. இந்த கேள்வி அடிக்கடி வருது 2020 MCQலேயும் வந்து போன வருஷம் ஒரு ஸ்ட்ரக்சர் பேப்பர்லேயும் வந்து இந்த கேள்வி அடிக்கடி வருது. கவனம் சரிதானே? 2022 வந்து கல்சியம் குளோரைட், கல்சியம் புரோமேட், கல்சியம் ஹைட்ரேட் வச்சு அயனியல் ஃப்ளூயேட்டு விளக்குதா? ஃபஸ்ட்டு இது ரெண்டும் வச்சு F- போது Na + K+ல் ஏட்டம் சமனே Na + K+ ஒரு ஏட்டம்னா K+க்கு Ri கூட. Ri கூடினா பங்கீட்டு ஒரு தன்மை, Ri கூடினா முனைவாக்கும் இயல்பு குறைச்சல். Na+க்கு தான் முனைவாக்கும் இயல்பு கூட. அப்போ அவருக்கு தான் பங்கீட்டு இயல்பு கூட, அவருக்கு தான் பங்கீட்டு இயல்பு கூட. பயன் இயல்பு கூட KF சரிதானே? இது ரெண்டுலேயும் F- போது K+ Na+ இருக்குது. ஏட்டம் சமனே ஒன்று ரெண்டுலேயும் ப்ளஸ்ஸா. Ri கூட இவருக்கு. Ri கூடினா முனைவாக்கும் இயல்பு குறைச்சல். கற்றயங்களில் Ri கூடினா முனைவாக்கும் இயல்பு குறையுது, ஏட்டம் கூடினா முனைவாக்கும் இயல்பு கூடுது. அணையன்களில் Ri கூடினாலும் ஏட்டம் கூடினாலும் முனைவாக்கும் இயல்பு கூடுது. அதுதானே? இவத்தில் இவருக்கு Ri கூட முனைவாக்கும் இயல்பு குறைச்சல். அப்போ இவருக்கு தான் முனைவாக்கும் இயல்பு கூட, இவருக்கு தான் பங்கீட்டு தன்மை கூட. பயன் தன்மை யாரு கூட? Kக்கு. அயன் தன்மை கூடினாலும் உருகுநிலை கொதிநிலை கூட. இவங்க 2 பேர்லேயும் உருகுநிலை கொதிநிலை கரைசிறன் கூட இவருக்கு. NaF, KFல KFக்கு தான் கரைசிறன் கூட. அடுத்தது KBr மீக்காம் பார்ப்போம். இப்போ கற்றையன் போது F- Br- Br- தான் ஏற்ற சமனே அணையனில் Ri கூடினா முனைவாகும் தன்மை இது கூட. இப்போ இவரு பங்கீட்டுள்ள தன்மை கூட, இவரு பங்கீட்டுள்ள தன்மை கூட என்ற அயன் தன்மை யாரு கூட? KFக்கு. அப்போ இவருக்கு தான் உருகுநிலை கொதிநிலை கரைசிறன் கூட. அப்போ இவரையும் பார்க்க KF தான் கூட, இவரையும் பார்க்க KF தான் கூட. மிக கூடுதலான கரைசிறன் யாருக்கு? KF. ஸோ KF மிக கூடுதலான கரைசிறன் வந்து KF. இதுக்கு இன்னொரு ஸ்கீம் கொடுத்தா அது நாங்கள் இனோகனிக்கை வச்சுதான் படிக்காது. இனோகனிக்கில் பார்ப்போம் சரிதானே? ரைட், இப்போக்கி ஜென்ரல் கெமிஸ்ட்ரி குறிய தானே. அப்போ நான் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி அடிப்படையில் விட கொடுத்தா சரி. அப்போ KF தான் ஆன்சர். அடுத்தது
மிக வலிமையான மூலக்கூட்ட விசைகளுடையது HCHO. HCHO ஃபார்மல்டிஹைட். HCHOனா ஃபார்மல்டிஹைட். CH3F பாருங்கள், CH3F, H2O2 தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டமைப்பு H2O2 ரைட். பாருங்க சரிதானே ரைட். இவ்விடத்தில் வந்து மிக வலிமையான மூலக்கூட்டு விசைகளை உடையது. எல்லாத்துலேயும் மைய அணுசக்தி வேறு வேறு அணுக்களை அப்போ இவங்க எல்லாரிலையும் இருமுனை கவர்ச்சி வருமே முனைவாக்க மைய அணுசக்தி ஒரே அணுக்களையும் தான் அந்த டைமுக்கு சமச்சீரான வடிவம் சமச்சீரட்ட வடிவத்தை வச்சு முனைவாக்கம் இல்லைன்னு வாக்கியாலும். மைய அணுசக்தி வேறு அணுக்களையும் தான் அது எப்போவும் எந்த சேர்வைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, அது வந்து முனைவாக்கம் உடையது. சரிதானே ரைட். இவர் முனைவாக்கம் எல்லாத்துலேயும் இருமுனை கவர்ச்சி. ஆனால் இதில் யார் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்கும்னு பார்ப்போம். இதில் ஹைட்ரஜன் பிணைப்பு இப்போ எல்லாத்தையும் இருமுனை வீக்குது. ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமை யாரு கூடயோ அன்னவருக்கு இதில் மூலக்கூட்டு விசை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சரிதானே ரைட். எங்களுக்கு தெரியும் H2O2 எடுத்தா சரியா, இதில் வந்து இதில் டெல்டா மைனஸ், இதில் டெல்டா ப்ளஸ், இதில் டெல்டா மைனஸ், இதில் டெல்டா ப்ளஸ். இன்னும் ஒரு H2O2 லீக்கி O மைனஸ் இவரோட ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்கிடும். O மைனஸ் வந்து H2O2 லீக்கின் ஒரு H2O2லேருந்து புரியுதா, இந்த டெல்டா இதாக்கிடும். இன்னும் ஒரு H2O2 H ப்ளஸ் வந்து இவரோட இதாக்கிடும், இவரோட ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்கிடும். விளைவாக H2O2 மூலக்கூறு சக்தி இந்த இவற்றில் இந்த சரிதானே இந்த தனிச்சோடியான் செல்வாக்கு செலுத்தும். டெல்டா மைனஸ் தனிச்சோடிக்கு 2 தனிச்சோடியும் பிணைப்பு ஏற்படுத்து சம்டைம். ஆக்சுவலி H2O2 மூலக்கூறு சுற்றி மொத்தம் 6 ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகிடும். இப்போ H2Oவில் வந்து நாங்கள் H2Oவில் எடுத்தால் இந்த ஹைட்ரஜன் இன்னொரு ஆக்சிஜனோடையும் இந்த ஹைட்ரஜன் இன்னொரு ஆக்சிஜனோடையும் இதுலிக்கு ஆக்சிஜனுக்கு 2 தனிச்சோடி வந்து இந்த ஆக்சிஜன்லிக்கு ஒரு தனிச்சோடி இன்னொரு ஹைட்ரஜனோடையும் இந்த ஆக்சிஜன்லிக்கு அடுத்த தனிச்சோடி இன்னொரு ஹைட்ரஜனோட மொத்தம் 4 ஹைட்ரஜன் பிணைப்பு 6. அதே போல் H2O2வில் மொத்தம் 4 ஹைட்ரஜன் பிணைப்பு 6. H2O2வில் மொத்தம் 6 வரையிடும். H2Oவில் 4, H2O2வில் 6. இந்த ஹைட்ரஜன் வந்து இன்னொரு ஆக்சிஜனோடையும் இந்த ஆக்சிஜன்லிக்கு 2 தனிச்சோடி இருக்குது, இந்த தனிச்சோடி இன்னொரு ஹைட்ரஜனோடையும் இந்த தனிச்சோடி இன்னொரு ஹைட்ரஜனோடையும் விளங்குதா. கவர்ச்சி உண்டாக்க தான் சொல்லுது. மொத்தம் H2O2 சுற்றி 6 ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகும். இதில் வந்து 4 ஹைட்டிக்கு சரியா. இவங்கள் எடுத்தா இவாலும் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்கிடும். HCOH இதில் டெல்டா மைனஸ், இதில் டெல்டா ப்ளஸ் சரியான. இது வந்து HCHOக்கும் இன்னும் HCHOக்கும் இடையில ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகுமா? இல்லை. ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில ஆக்சிஜனுக்கும் இடையில, அதேபோல் ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில, ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளோரினுக்கும் இடையிலான ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகுக சரிதானே. இடத்துல ஹைட்ரஜன் பிணைப்பு இந்த சேர்வில் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகாது. இங்கே ஹைட்ரஜன் நீக்கி சாணியாண்டு இல்லை, முனைவாக்கம் பார்க்கணும். இது நீங்கள் ஆர்கானிக்லாம் படிப்பீங்க. இதில் முனைவாக்கம் வர இங்கே டெல்டா ப்ளஸ், இங்கே டெல்டா மைனஸ், இதுக்கு டெல்டா மைனஸ் ஆக்சிஜன் கார்பன் தான் நீக்குது விளங்குதா. இதில் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகாது. இது நீரில் கரைச்சா ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகும், ஆனால் இந்த சேர்வில் ஹைட்ரஜன் பிணைப்பு இல்லை. CH3Fலேயும் அப்படி தான், இங்கே டெல்டா மைனஸ், இங்கே டெல்டா ப்ளஸ், இதிலும் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகாது விளங்குதா. H2O2ல் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகுது சரிதானே. இங்கே ஆக்சிஜன் நீக்கி இங்கே ஹைட்ரஜன் நீக்கி என்பதால் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகாது. ஏனென்றால் பார்க்கணும், ஏற்றத்தை பார்க்கணும். இதில் முனைவாக்கம் எப்படி உருவாக்கணும் பார்க்கணும். இதில் இங்கே டெல்டா ப்ளஸ், இங்கே டெல்டா மைனஸ், இதில் முனைவாக்கம் நாங்கள் இந்த கார்பன் ஹைட்ரஜன் முனைவாக்கம் இல்லைன்னு எடுக்க அன்னளவா முனைவாக்கம் இல்லைன்னு எடுக்க நீங்கள் ஆர்கானிக்லேயும் படிச்சிக்கும் சரிதானே ரைட். அப்போ இதில் மெயினாக இந்த தந்தி 3 சேர்விலையும் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்குவால் இந்த H2O2 அவர் தான் மூலக்கூட்டை விஷய கூட மிக வலிமையான மூலக்கூட்டை வச்சு அவர் தான் நீக்கி. ஸோ H2O2 மாக்குன்னா சரிதானே ரைட். யூனிட் 2 ரிசோர்ஸ் புக்லேயும் இது சம்பந்தமான விளக்கம் மூலிக்கும் கொஞ்சம் வாசித்து பாருங்கள் சரிதானே. ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக சம்பந்தமானது கொதிநிலை பார்க்குறது போல் யூனிட் 2ல் கடைசி செக்ஷன் சரிதானே ரைட். அப்போ அடுத்து வாங்க பி பார்ட் ரைட் பாருங்கள். இப்போ முந்தின கேள்வியில்
ஏழு ஆறாவது கேள்வி ஹைட்ரஜன் இணைப்பு பார்க்குறது விளங்கினானே. ஹைட்ரஜன் இணைப்பு ஆக்கிறதுல இப்போ வாந்திப்பத்தில் ஒன்றாவது HCHO இருக்குது. HCHO இந்த வேலை இல்லை. இங்கே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. இப்போ இதில் டெல்டா மைனஸ் இதெல்லாம் டெல்டா ப்ளஸ் உருவாகும். இங்கே ப்ளஸ் வரல. நான் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கணும் இதில் டெல்டா மைனஸ் டெல்டா ப்ளஸ் உருவாகாண்டு. நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஒவ்வொரு டைம் இருப்பீங்க. அல்டிஹைட் மூலக்கூறு இருக்கிறதுல ஹைட்ரஜன் இணைப்பு உருவாகாது. ஏனெண்டா இதில் டெல்டா ப்ளஸ் வந்தாக்க இன்னும் ஒரு ஃபார்மல்டிஹைட் லீக்கிய சரியானே இந்த டெல்டா மைனஸோட அப்படி கவர்ச்சி உருவாகிடும் இல்லைங்களா. ஆனால் இங்கே மீனாக இங்கே இல்லை ப்ளஸ் ஆர் இங்கே ப்ளஸ் ஆர் இங்கே முனைவாக்குமார் இங்கே ப்ளஸ் இங்கே டெல்டா மைனஸ் கார்பனுக்கும் ஆக்சிஜன் மேலே அப்படி ஹைட்ரஜன் இணைப்பு உருவாகவே விளங்குது. அதே போல் இப்போ இதில் CH3F அதுலேயும் கார்பனுக்கும் ஃப்ளோரினுக்கும் இடையிலாம் டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ் உருவாகுது. ஹைட்ரஜனில் ப்ளஸ் உருவாகலாம் விளங்குதா விஷயம். ரைட். அவன் H2O2வில் வந்து ஆக்சிஜனில் மைனஸும் ஹைட்ரஜனில் ப்ளஸும் உருவாகுது. இப்போ விலகிக்கும் நினைக்கிய. ரைட். எதுவும் சந்தேகம் தான் கேட்டுக்கொள்ளும். N2O3 2- மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கட்டமைப்பு கேட்டீங்க. N2O3 2- பாருங்கள் அடிப்படை கட்டமைப்பு சந்தேகி சரியா. ரைட். மெய்யனு சுற்றி அட்டத்தை பூர்த்தியாக்குங்க. வெளியவாக 2 மைனஸ் சொல்லணும். இதுக்கு டபுள் போன போடுங்க. அப்போ இவிடம் ஓகே இவிடம் ஓகே சரிதானே. ரைட். அடுத்தது இங்கே தனிச்சொடியை போட்டால் இங்கே விளைவ மைனஸ் இதுதான் உறுதியான கட்டமைப்பு சரிதானே. ஆக்சிஜனில் மைனஸ் வரது தான் இல்லாமா மின்னத்திறமை கூடினத்தில் மைனஸ் வரது தான் எல்லாம் குறைஞ்சதில் வரதும்பாக N2O3க்கு N2O3 2- மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கட்டமைப்பு இதுதான். இவ்வயனுக்கு மிகவும் மேலும் 3 இரட்டாம். இவ்வயனுக்கு மேலும் 3 இது இல்லாமல் 3 கீழே உறுதியானது ஒரு கெட்ட கேட்டு. இப்போ நான் இவத்தில் டபுள் போட்டை போட்டு பாருங்கள் 3ஆம் கீழேன்னு பண்ணணும். பாரு 3ஆம் கீழே இங்கே டபுள் பன் போட்டு அடுத்தது இங்கே டபுள் பண்ண போடுங்க இங்கே டபுள் பண்ண போடுங்க இங்கே டபுள் பண்ண போடுங்க விஷயம் ஓகே. அறைய கட்டமைப்பு லேசா சும்மா பயப்படத்தே இல்லை. கெமிஸ்ட்ரி லேசி சொல்லிக்கு முந்தி சரிதானே. எது கிளாஸ் அப்படி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னு வாங்க. எல்லா படத்துக்கும் பயப்படாம இன்ஷால்லா கெமிஸ்ட்ரியில் வந்து பெரிய இன்ஷால்லா நம்பிக்கையோடு படித்தா சாதிக்கலாம். சரிதானே. ஏதாவது சந்தேகங்கள் தான் தனிப்பட்ட முறையில் கேட்கணும் சரிதானே. வேறு செல்மாரை போல் பயப்படத்தை இல்லை டவுட்டுகள் கேட்கறது கொண்டும் சரிதானே. ரைட். பாருங்க இருபத்தி டபுள் பன் போட்டு அடுத்தது இங்கே டபுள் பண்ண போடுங்க. அடுத்தது இதில் இங்கே டபுள் பண்ண போடும். அடுத்து இங்கே டபுள் பண்ண போடும். இங்கே டபுள் பண்ண போட்ட மாதிரி இங்கே ஒரு டபுள் பண்ண போடும். அடுத்தது இங்கே டபுள் பண்ண போடும். அடுத்தது இங்கே டபுள் பண்ண போடும். இனி அட்டத்தை பூர்த்தியாக்கினா சரி தனிச்சொடி வச்சு சரிதானே விஷயம் ஓகே. மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ் சொன்னதா விளைவாக N2O3 2- வந்துட்டேன் 2- 3- ஒரு ப்ளஸும் சேர்ந்து 2- இங்கே இவிடம் ஓகே இங்கே ரைட். சரியா. இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு தனிச்சோடி சரியான விளைவாக மைனஸ். இப்போ இது 3ம் ஒரே மாதிரி தான் எல்லாத்துலேயும் 3- ஒரு ப்ளஸ் 3- ஒரு ப்ளஸ் நைட்ரஜன்லாம் ப்ளஸ் வந்திக்கு அந்த எல்லாத்துலேயும் நைட்ரஜன்லாம் ப்ளஸ் வந்து. அப்போ இதில் உறுதியற்றது குறைந்த உறுதியற்றது கரைச்சலாம். இது 3மே உறுதியற்றது தான். 3மே ஒரே அளவு தான். குறைந்த உறுதியான கறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உறுதியற்றது சரியானே. சரியா. அட்டி 3க்குமே குறைந்த உறுதியில் வேணும் 3க்குமே சரிதானே. ரைட். 3மே ஒரே அளவு தான் சரிதானே. ரைட். அப்போ விளங்கிக்குமே நினைக்கிய. அடுத்தது ஃபில் பண்ணது இது இலகுவானது தான் ஃபில் பண்ணுறது சரிதானே. ரைட். சொல்லி இந்த ஃபில் பண்ணுவதில் பிள்ளப்படாது. ஓரல் பிள்ளைகளுக்கு இல்லை ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் செய்வாங்க சரிதானே. ரைட். பாருங்கள் பூர்த்தி செஞ்சு சந்திக்கு
பாரு N1 இவரை சுற்றி வெஸ்பஷோடி எத்தனை சிக்மா பொண்ணு எத்தனை சிக்மா பொண்ணு தனிச்சொடி 3 N2ல் 3 அதுக்கப்புறம் O3ல் 4 இதில் 2 சரிதானே அப்புறம் இல்லை எத்தனை ஷோடிக்கு எத்தனை நிதம் அதுக்கு முந்தைய கலப்பாக்கத்தை பூர்த்தி செஞ்சால் லேசி 3 SP2 3 SP2 4 SP3 SP3 2 போடக்கூட லட்சக்கத்தான் போடணுமா பனியே போடுது இல்லை இப்படி போட்டாப்பி இல்லை இங்கே போடணும் விளக்குதா இங்கே 2 போடு லட்சக்க 2 போடுவேன் இங்கே SP அப்படின்னானே அதில் கவனம் தலைமுக்கோணம் SP2 தலைமுக்கோணம் இங்கே SP2 தலைமுக்கோணம் நான்முகி சரியான நேர்கோடு அல்லது நீட்டல் வடிவம் கீழே சிக்மா பொண்டுக்கு 8 தனிச்சோடிக்கு 2 கொடுங்க இதுக்கு தலைமுக்கோணம் இதுக்கு கோண இதுக்கு கோண 20 விருமானம் இதுக்கு நேர்கோடு அல்லது நீட்டல் விலகிக்கு நினைக்கிய மார்க் பண்ணிக்கோங்க சரிதானே ரைட் அடுத்தது பாட்டு வாங்க அடுத்த பாட் இதே வச்சு சிக்மா பாண்ட் இதுவும் லேசி சென்னை சிக்மா பாண்ட் அந்த சிக்மா பாண்ட் வரக்கொள்ள கலப்புகன் மீனாக வர கலப்பு சம்மந்தப்படுது தனியாகிக்கிறதுக்கு மட்டும் அணுபிடல் கொடுக்கலும் சரியான ரைட் கேட்டிக்கு சிக்மா பிணைப்புகளின் உண்டாக்குவதற்கு பங்குபட்டும் அணு அல்லது கலப்பினோபிட்டலை நான் காண்க குளோரின் கடைசி இதில் முடிவு திருப்பி அணுபிட்டல் என் கடைசி தனியாகிக்கிறதுக்கு அணு கொடுங்க அடுத்தது எல்லாத்தும் மையணுவாக வரதுக்கெல்லாம் கலப்பு கொடுங்க திருப்பி அணுபிட்டல் அதோட ஹெட்டுக்கு N1 SP2 கலப்பு ஒபிட்டலா N1 மார்க் முன்னுக்கு கீறி காட்டி N1 இதுக்கு N1 இதுக்கு N2 இதுக்கு O3 இதுக்கு C4 சந்திக்கா ரைட் அப்போ இதுக்கு SP2 கலப்பு ஒபிட்டல் 3p ஒபிட்டல் SP2 கலப்பு ஒபிட்டல் என்ன அவற்றில் எழுதினா சரி அப்புறம் இதுக்கு N1க்கும் ஆக்சிஜனுக்குமா அழகா SP2 கலப்பு ஒபிட்டல் இதுக்கு 2p ஒபிட்டலா இதுவும் தனியாக வைக்குது ஆக்சிஜன் 2pலே முடியுது இது 3pல முடியுது அப்புறம் N1 N2 கிடையில 2p ஒபிட்டல் அப்புறம் N2O3 கிடையில சாரி இது SP2 கலப்பு ஒபிட்டல் அப்புறம் இதுக்கும் SP2 கலப்பு ஒபிட்டல் SP3 கலப்பு ஒபிட்டல் இதுக்கும் மேலே SP3 SP அப்புறம் இதுக்கும் மேலே SPக்கும் 2pக்கும் SP கலப்பு ஒபிட்டல் 2p ஒபிட்டலாக விளங்கிக்கும் விஷயம் இது இலகுவானது அப்புறம் பைப்பிணைப்பு சம்மந்தப்பட்ட எப்போ அணுபிட்டல் தான் சம்மந்தப்படுது பைப்பிணைப்போட அணுபிட்டல் N1 N2 கிடையில இதுக்கு 2p ஒபிட்டல் சரிதானே ரைட் இதில் ட்ரிபிள் பாண்ட் அப்போ 2 டிப் 2p போடுங்க கார்பன் நைட்ரஜன் இதில் முடியுது 2pலே முடியுதுப்பா 2p ஒபிட்டல் ரெண்டு பிளவினா சரி அப்புறம் பிணைப்பு கோணம் கேட்டிக்கு N1 சுற்றி பிணைப்பு கோணம் தலைமுக்கோண ஷேப்பு 120 பெருமானம் 120 இது தலைமுக்கோணம் இலத்தனை ஷோட்டுக்கு எத்தனை இருந்தால் நான் வடிவம் 118 என் வடிவம் கோணவே பிணைப்பு கோணம் 118 ஒரு தனிச்சோடி வார கோணலுக்கு அன்னளவாக 118 கொடுக்குது சரிதானே இதுக்கு முந்தின வீடியோட மனப்படுத்திக்குது ரைட் என்ன தலைமுக்கோணம் 120 அதுலேருந்து ஒரு பிணைப்பு போல் ஒரு தனிச்சொடி வந்தால் கொஞ்சம் கோணம் குறையுது 118 ஆக்சிஜனுக்கு 104.5 அன்னளவாக இது 180 நேர்கோட 180 இது 495 முக்கோண கூம்பு சம்பந்தா 107 இது 2 தனிச்சொடி வந்த கோணம் 104.5 சரிதானே ரைட் இது வழங்கி நினைக்கிறேன் அடுத்தது மின்னழுத்தன்மை வரிசை இதில் கவனம் ஃபஸ்ட்டுக்கு அந்த ஓர்டரை வச்சு ஃப்ளோரின் ஆக்சிஜன் குளோரின் நைட்ரஜன் புரோமின் அயோடின் சல்ஃபர் கார்பன் பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் இந்த ஓர்டரை வச்சு விட உழுத்த பொருள் தான் சமனானது இருந்தால் கலப்பு ஏற்றம் ஒட்சியற்றம் பார்க்கு விவரத்தில் N1 N2 O3 C4 யாருக்கு மின்னழுத்தமே கூட O3 தான் அதுக்கு பிறகு N1 N2 அதுக்கு பிறகு C4 குறைச்சேன் டெஸ்ட்டோடைய கலப்பு எட்டம் பார்க்க போகிறதில்ல டெஸ்ட்டுக்கு இந்த மூலகங்களை கொடுத்துருவோம் O3க்கு தான் மின்னழுத்தமே கூட சரியானே C4க்கு குறைச்சி N1 N2 ஒப்பிடத்தான் நைட்ரஜனில் 2 இருந்தாத்தான் இல்லாட்டி கார்பனில் 2 இருந்தாத்தான் இல்லாட்டி ஆக்சிஜனில் 2 இருந்தாத்தான் அப்படி ஒரே மூலகத்தில் 2 இருந்தாத்தான் அந்த டைமுக்கு தான் கலப்பு ஏற்றம் ஒட்சியற்றம் பார்க்குங்க இப்போ N1 N2 கேட்டு N1ல் SP2 இதில் SP2 பார்க்கல ஏற்றம் இதில் ப்ளஸ் ஏற்றம் கொண்டு இதில் நடுநிலை அப்போ N1க்கு கூட சரியா இதில் ப்ளஸ் கொண்டு இதில் இல்லை இப்போ தான் மின்னழுத்தமே பார்க்கு சரிதானே இப்போ இங்கே நினைக்கிய மார்க் பண்ணிக்கோங்க சி பாட்டுக்கு போம் சரியா ரைட் சி பாட் 2020 மிச்சம் பிள்ளைகள் பிள்ளை ஊட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன்
புதுசாக ஒன்று அறிமுகம் செஞ்சுட்டான் சி பாட்டில். ஆனாலும் சரியாக விஷயத்தை விளங்கெடுத்து கொண்டா செய்யத்துக்கு ஏதும் பாருங்கள். ஏற்கும் பீற்கும் இடையுள்ள சிக்மா பிணைப்பின் வகையை இனம் காண்பதற்கு பயன்படுத்தப்படும் பேர் யாது? இப்போ மேலுக்கு தந்திக தரவு சரியான சிக்மா பிணைப்பை கொண்டு ஏபி வந்து வெவ்வேறு அணுக்களாம். ஏபி ஆகிய அணுக்கள் ரெண்டு வெவ்வேறு அணுக்கள் சேர்ந்து இல்லாட்டி ஒரே அணு கொண்டா ஏன்னு சந்திக்கணுமா வேறு அணு ஏபி கடையில் வந்து இது ஏபி என குறிக்கப்படும். அதில் மின்னழுத்தன்மை வந்து ஏட மின்னழுத்தன்மை வந்து பீட மின்னழுத்தன்மையிலும் குறைவானதாம். சரிதானே? ரைட். இப்போ இதில் ஏக்கும் பிக்கும் இடையில சிக்மா பிணைப்பின் வகையினும் காண்பதற்கு பயன்படுத்தப்படும் பேர் யாது? சிக்மா பிணைப்பை பக்கத்தில் பங்கீட்டுள்ள பிணைப்புன்னா நீக்கா அயன் பிணைப்புன்னா ப்ளஸ் மைனஸ் போட்டு தந்திப்பான விதத்தில். ரைட். இது உதாரணத்துக்கு ஹெச்எஃப் மாதிரி இல்லாட்டி ஹெச்சிஎல் ஹெச்பிஆர் மாதிரி. சரியா? இது ஒரு பங்கீட்டுள்ள பிணைப்புன்னா தந்தி விதத்தில். சரியானே? ரைட். அப்போ இந்த பங்கீட்டோட பிணைப்புட சிக்மா பிணைப்பின் வகையினும் பயன்படுத்தப்படும் பேர் யாரு? பங்கீட்டுழு பிணைப்பு நிறுவனம். சும்மா பங்கீட்டுழு வேலை முனைவு பங்கீட்டுழு. இந்த இதில் முனைவு இருக்குது. முனைவு பங்கீட்டுழுன்னு ஸ்கீம் கொடுத்துருக்கேன். முனைவு பங்கீட்டுழு நிறுவனம். ஏன்னா மின்னழுத்தம் வித்தியாசம் நீக்கியதால் முனைவு பங்கீட்டுழு பிணைப்பு. மின்னழுத்தம் வித்தியாசம் இல்லாட்டி முனைவிலி பங்கீட்டுழு பிணைப்பு. முனைவிலி பங்கீட்டுழு பிணைப்பு. சரிதானே? ஏற்கும் வீட்கும் இடையில சிக்மா பிணைப்பின் வகை எனும் காண்பதற்கு பயன்படுத்தப்படும் பேர் யாது? பிணைப்புட வகையா? அப்போ முனைவு பங்கீட்டுழு பிணைப்பு நிலைனா சரி. மூலக்கூறு ஏபியில் ஏற்றங்கள் எவ்வாறு அமைந்துள்ளன? ஏக்கு மின்னழுத்தம் குறைவாகவும் இதுக்கு டெல்டா ப்ளஸும் இதுக்கு டெல்டா மைனஸும் இலகு கேள்வி விலங்கு தலைசி. ஏற்றங்கள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பது குறித்து காட்டு. இப்படி குறித்து காட்டுனா சரி. இப்படி இதுக்கு தான் மார்க்ஸ். சரியான? இதுக்கு மின்னழுத்தமே குறைச்சல் இதுக்கு மின்னழுத்தமே கூடையா மேலு சொல்லி. மூலக்கூறு ஏபியின் இருமுனைவு திருப்புசரனை கணிப்பதற்கான சமன்பாட்டை எழுதி அதன் திசையை காட்டுக. எழுதி இருமுனைவு திருப்புசரன் காட்டு மியூஷமன் இருமுனைவு திருப்புசரன் சமன் அதை ஏற்றம் தர ஆறு என்றா ரெண்டு பத்தில் உதாரணத்துக்கு மேலே தந்தி ஹெச்எஃப் மூலக்கூறு சம்பந்தமாக அடுத்த கேள்வி வருது. அப்படின்னா நான் இல்லை அந்த ரெண்டு ஹெச்டிஎம் எஃப்டிஎம் கருக்கடுக்கு இடைப்பட்ட தூரம். சரியானே? அப்போ விதத்தில் ஏபி என்றா இப்போ டிஏபின்னு வருமா? டிஏபி ரெண்டு ஏடிஎம் பிடிஎம் கருக்களுக்கு இடைப்பட்ட தூரம். இந்த சமன்பாட்டை எழுதினா சரி. இதுக்கு தான் மார்க்ஸ். சமன்பாட்டை எழுதி அதன் திசை குறித்து காட்டுக. திசைண்டா இப்படி எழுதி இப்படி கொடுத்து காட்டணுமா? ஏலேருந்து பி நோக்கி தானே பிக்கு தானே மின்னழுத்தன்மை கூட அது நமக்கு தானே இலத்திரம் லைக்கிய காட்டுறதுக்கு இப்படி போட்டு காட்டணும். ஏபி எழுதி இப்படி கொடுத்து காட்டினா சரியா? சரியானே? ரைட். அப்போ இது விளங்கிக்கு நினைக்கிய சம்பாடை எழுதி அதன் திசை குறித்து காட்டுக. ரைட். விஷயம் விளங்கிக்கு நினைக்கிய அடுத்து வாங்க. இதுதான் கணிப்பொண்டு இருக்குது. இதில் லேசி தரவு வந்து அன்னைக்கு கொஞ்சம் விஷயம் பட்டா ஓகே. ரைட். பாருங்கள் ஹெல்ல ஹெச்எஃப் மூலக்கூறில் அயன் இயல்பை கணிக்கட்டான். அயன் இயல்பின் சதவீதம். இப்போ ஹெச்எஃப் மூலக்கூறில் அந்த ஹெச்எஃப் பிணைப்பு வந்து அதில் பங்கீட்டு தன்மை மீக்கேலும் அயன் தன்மை மீக்கேலும் எந்தளவு அயன் தன்மைக்குன்னு இருக்குது. சரிதானே? சதவீத துணியச்சொல்லி. இப்போ அதுக்கு தான் மேலுக்கு ஒரு சாம்பாடு சந்திக்கு அயன் இயல்போட சதவீத துணியத்துக்கு ஒரு சாம்பாடு வந்து சரிதானே? ரைட். அதை நான் பார்ப்போம். அயன் இயல்போட சதவீதம் வந்து இப்போ அதை பார்க்கலும் அதுக்கு முந்தி அதாவது அயன் இயல்பின் சதவீதம் துணியத்துக்கு ஒரு சாம்பாடு ஒன்று பார்ப்போம். அயன் இயல்போட சதவீதம் துணியத்துக்கு ஒரு சாம்பாடு வந்து சரிதானே? ரைட். பாருங்கள். ஹெச்எஃப் இப்போ ஹெச்எஃப் மூலக்கூறு எடுத்தால் ஹெச்எஃப்ட உண்மையான ஹெச்எஃப் வந்து ஹெச்எஃப்ட ஹெச்எஃப்ஐ கேட்டிக்கப்போ ஹெச்எஃப்ஐ சொல்லுவேன். ஹெச்எஃப்ட பூரண ஹெச்எஃப் மூலக்கூட பூரண அயனாக கருதினா வார மியூ பெருமானத்தை இங்கே போட்டு சரிதானே? பரிசோதனை ரீதியாக துணிஞ்சி எடுக்க ஹெச்எஃப் பரிசோதனை ரீதியாக துணிஞ்சி வார மியூ பெருமானம் இங்கே பரிசோதனை ரீதியாக துணிஞ்சி வார மியூ பெருமானத்தோட தர 100 தான் அயன் சதவீதம். இப்போ நாங்கள் எங்களுக்கு ஹெச்எஃப்ட பூரண அயனான மியூ பெருமானம் இங்கே ஹந்திக்கு நாங்கள் பரிசோதனை ரீதியாக வாரதை துணிஞ்சி கண்டா சரி. சரிதானே? பரிசோதனை ரீதியாக வாரதை துணிஞ்சி கண்டா சரி. அப்போ ஒரு செய்யணும்னு நினைக்கி பார்ப்போம். சரிதானே? ரைட்.
சரியா ரைட். எங்களை கேள்வியில் வந்து ஹெச்எஃப்ட இருமுனை சிறப்பு சலந்தி அது வந்து ஹெச்எஃப்ட பரிசோதனை ரீதியாக இப்போ நான் காண போகிறது ஹெச்எஃப் வந்து பூர்ண அயன் ஐந்தாக எவ்வளோ வாரன்னு தான் காண போகிறேன். சரி தானே, பூர்ண அயன் ஐந்தாக எவ்வளோ வாரன்னு இப்போ நான் காண போகிறேன். அதில் தந்தி பரிசோதனை ரீதியாக துவங்கப்பட்ட பெரும்பாலும் தான் தந்திக்கு கேள்வியில் பார்ப்போம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த மியோ காணணுமே, மியோ தானே வீட்டில் பிரதிட போட ஹெச்எஃப்னு இருமுனை திருப்பு தான் காணத்துக்கு இருமுனை திருப்பு சொன்னால் இந்த சாம்பார் நான் என்ன அந்த ஏட்டம் டெல்டா மைனஸ் இதை கருவிடையப்பட்ட தூரத்தால் பெருக்கு. சரிதானே, ஃபஸ்ட்டுக்கு வீட்டில் ஹெச்எஃப்ட கருவிடையப்பட்ட தூரத்தை காணணும். அதுக்கு ஒரு சமன்பாடு மேலுக்கு தந்தி. சரிதானே, டிஏபியை போல் டிஹெச்எஃப் ஒரு சமன்பாடு இருக்க வரும். ஆர் ஹெரிஜன் ஆர்எஃப் சரிதானே மைனஸ் சி மின்னத்தமை கூனது எஃப். இதுதான் சாம்பார், கருவிலை தூரத்தில் சாம்பார். இந்த சாம்பார் அந்த டெல்டா ஏற்றத்தால் பெருக்கினா சரியா ரைட். பார்ப்போம். ஆர்ஹெச் காணணும், ஹெரிஜெண்ட ஆரையை பார்க்கணும். ஹெரிஜெண்ட ரெண்டு ஹெரிஜனுக்கு இடைப்பட்ட கருவிலை தூரம் தந்தி வேண்டாது ஆரையை பார்க்கறதுக்கு. அதாவது ஸ்டூடத்தில் விட்டன் தந்தி டி தந்திக்கு டிஹெச்ஹெச் தந்திக்கு 74. அப்போ ஆர் ஹெரிஜன் வந்து அரைவாசி விட்டத்தில் அரைவாசி தானே ஆரை. அப்போ 37 பிகோமீட்டர். 37 போடுங்க. ஆர்எஃப்க்கு வரும் அதே போல் 144 அரைவாசி 72 சரிதானே. டிஹெச்எஃப்பை கண்டு அதை அந்த அந்த ஏற்றத்தால் பிரிக்கிறேன். இது முனைய சிறப்பு சிறந்த காணேரும் சரிதானே. ஹெச்எஃப் இவற்றில் நான் 100% அயனாயிக்கன்னு எடுத்தான் செய்தேன். பரிசோதனை ரீதியான ஹெச்எஃப்ட பெருமானம் மேலே தந்தி சரிதானே ரைட். இப்போ சிக்கு வந்து கொடுக்கலாம் பெருமானம் மேலுக்கு தந்தி தரவில் சிக்கு 9 கொடுக்கலாம் சரியானே. எக்ஸ்எஃப் மின்னத்தமை பெருமானம் இங்கே 4 சரியானே. ஹைட்ரஜனுக்கு வந்து 2.1. இப்போ இது 9 பிகோமீட்டரா ரைட். கடைசி பிரதியிலுமே இவ்விடத்தில் வரும் 109 மைனஸ் 9 × 1.9. உங்களை விளைவாக சுருக்கி நான் கடைசி வர 99.9 பிகோமீட்டர் வரும் சரிதானே ரைட். டிஹெச்எஃப் டிக்கு இப்போ மியோ காணருமே இருமுனை சிறுபுதனை காணும் ஏற்றத்தால் இந்த இதை பிரிக்கினா சரி. டிஹெச்எஃப் இலகுவா விஷயம் இல்லைன்னா சரி ரைட். இதில் பெருமானம் தெரியும். இதுக்கு போடன் மின் தேற்றம் தந்தி ஒரு இலத்தின் ஏற்றம் வந்து 1.6 தர 10⁻19 கூலோம் இன்ட்டு 140 சாரி 1.99 இன்ட்டு 10 பிகோவே மீட்டரு மாற்றோமா எஸ்ஐஆருக்கு மாற்றத்துக்கு 10⁻12 மீட்டரா பிகோமீட்டரை மாற்றத்துக்கு 10⁻12 இருக்கணும். இப்போ வெறும் 147.04 தர 10⁻31 கூலோமீட்டர். இது கூலோம் இது மீட்டரா கூலோமீட்டரா சென்டிமீட்டர் இல்லை கூலோமீட்டர் சரிதானே ரைட். இது ஹெச்எஃப்ட மொத்தம் 100% அயனாக கருதி நாங்கள் செஞ்ச பெருமானம். இது ஹெச்எஃப்ட சரியான இருமுனை சிறம் பரிசோதனை ரீதியான சந்திக்கு விளைவாக கண்டா சரி சரியா. அதாவது இப்போ 147.04 தர 10⁻31 மேலே 6 தர 10⁻30 தர 100 இதை சுருக்கினா உலகி வீடு வரும். அன்னளவாக 40.8 மாதிரி வரும். விலகின விஷயம் ரைட் சரிதானே. அப்போ சி பார்ட் விளங்கிக்கும். சி பார்ட் நான் அழகாக ரிப்பீட்டாக லேஷா ஷெல்லியன் விளங்கெடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு ஏபிக்கு இடையில் சிக்மா பிணைப்பு கேட்டிக்கு சரிதானே. இவற்றில் பொதுவாக மெயினாக 2 பிணைப்பு அன்றைக்கி பங்கீட்டுள்ள பிணைப்பு அயன் பிணைப்புன்னா ப்ளஸ் மைனஸ் தந்திக்கும் ஷேர்வேல. இவற்றில் அப்படி ஒன்றும் இல்லை. ஏபி மூலக்கூறை அணுக்கள் சேர்ந்து வந்தது. அப்போ இவற்றில் பங்கீட்டுள்ள பிணைப்பு இவற்றில் மின்னழுத்தம் வித்தியாசம் மீண்டா முனைவு பங்கீட்டுவலு மின்னழுத்தம் வித்தியாசம் இல்லாட்டி முனைவு பங்கீட்டுவலு. ரெண்டாவது அந்த ஏற்றத்தை குறித்து காட்டாம். மின்னழுத்தன்மை குறைஞ்சதுக்கு ப்ளஸ்ஸும் அடுத்ததுக்கு மைனஸும். அப்புறம் இருமுனை திருப்பு சிறந்த சாம்பார் தான் இருமுனை திருப்பு சிறந்த சமன் ஏற்றம் தர பிணைப்பு நீளம். அதாவது 2 கருக்களுக்கு இடைப்பட்ட தூரம்னு சொல்லி சரிதானே ரைட்.
அதுதான் நேரத்தில் கேட்டு அப்போ ஒரு 5% காரணத்துக்கு 5% என்றா எங்கள்ட இப்போ ஏதாவது ஒரு மூலக்கூட பூரண 5%க்கு மேலே அதை பரிசோதனை ரீதியான 5% போட்டு தர 100. அதுதான் காரணத்துக்கு தான் அது HF இருமுனை சிறுப்புத்திறன் HF இருமுனை சிறுதான் பரிசோதனை ரீதியாக துணிஞ்ச ஹந்திக்கு ஆறுத்தர இது இப்போ நாங்கள் HF சரியானது துணியை போல இதுதான் சரியானது துணியத்துக்கு டெஸ்ட்டுக்கு பாருங்கள் சரியான பெருமானம் பிரதிட்டு செஞ்சால் அதில் 100% தான் வரும். சரியான பெருமானத்தெல்லாம் பிரதிட்டு H2 கல்வெளி தூரத்தில் இந்த ஆரை கண்டு சரிதானே DHF இது 99.9 அதை ஏற்றதாக பெருக்கி ஒரு 22 ஏற்றம் தெரியும். உண்மையான மியூவரும் HF உண்மையானது மேலே பரிசோதனை ரீதியாக வந்து தர 100 சுருக்கினா 40.8 வந்து அப்போ இதுதான் சி பார்ட் விளங்கிக்கும்னு நினைக்கிறேன் சரிதானே ரைட். இப்படியான ஏதாவது புது இதுபோல் வந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சதை சரி எழுதிட்டு வாங்க சரிதானே வெயிட் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். மார்க் பண்ணிக்கோங்க, தேவையான பாயிண்ட் எழுதிக்கோங்க, சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க ரைட். வித்தோடு எங்களோட ஜெனரல் கெமிஸ்ட்ரி முடிவடையுது சரிதானே. ஏதாவது தெளிவுகள் இருந்தால் தெரியாதவர்கள் இருந்தால் கேட்டு விளங்கெடுத்துக்கோங்க. இனி இதுக்கு முந்தி செய்யாத வீடியோக்கள் இருக்கும், அதாவது நான் 2011 2022 வரை MCQ செஞ்சு அதே போல் 19 20 வரை MCQ செஞ்சு சரிதானே. இப்போ நீங்கள் இதுக்கு முந்தின MCQ செஞ்சு பாருங்கள், 10 அதுக்கு முன்னுக்கு இது போலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே போல் செய்யாத ஸ்ட்ரக்சரோடு செஞ்சு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தனிப்பட்ட முறையில் கேட்டு விலங்கு எடுத்துக்கோங்க சரிதானே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.